54வது பிரான்ச் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 54வது பிரான்ச் இது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லா இடங்களிலும் லெனோவோ, டெல், ஆசிஸ் எல்லா லீடிங் கம்ப்யூட்டர் கம்பெனி எல்லா கம்ப்யூட்டர் லேப்டாப்ஸ் எல்லாமே திறப்பு விழா நடந்திருக்கு. அது நான் திறந்து வைத்தேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஜிபிஎஸ் நாகேந்திரனை பொறுத்த மட்டும் சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்தாலும் சென்னை, கேரளா, ஆந்திரா போன்ற இடங்களில் வந்து தொழில் பண்ணுவது என்பது தன்னுடைய உழைப்பால் இவ்வளவு உயர்ந்து நிற்கிற ஒரு நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரர். அவருடைய இந்த 54வது கிளையை திறந்து வைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் அது பல்கி பெரிய ஆலமரம் போல் நிறைய பிரான்ச் திறப்பதற்காக நான் அவரை மனமாற வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு எங்களுடைய மாவட்ட தலைவர் பாஸ்கர், பிரசாத், ரஞ்சன் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் மிக முக்கியமாக ஓடிக்கக்கூடிய விஷயம், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. தமிழ்நாட்டில் முதல்வருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை. காவல்துறையை யாரெல்லாமோ தலைமை செயலகத்தில் இயக்கிட்டு இருக்கிறாங்க. அந்தந்த மாவட்ட எஸ்பி, டிஎஸ்பி என்ன செய்யறாங்கன்னா, தலைமை செயலகத்திலிருந்து யாரோ போன் பண்ணி சொல்ல அந்த திருப்பூர் அஜித்குமாரை போலீசார் கடத்தி சென்று படுகொலை செய்திருக்கிறார்கள். சிறப்பு காவல்படை அதோட வழக்கு பதிவுப்படும் போது எஃப்ஐஆர் போட்டு அதற்கு பிறகு அந்த எஃப்ஐஆர் விசாரிக்கப்பட்டு அது பிறகு சார்ஜ் ஷீட் போடப்பட்டு தண்டனை கொடுக்கணும். ஆனா அஜித்குமாரை பொறுத்த மட்டும் நேரடியாகவே சிறப்பு காவல்படை அவங்களை தூக்கிட்டு போய் இரும்பு கம்பியால் அடித்து கொடூரமான கொலை செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை மிக மோசமான ஒரு சூழ்நிலை. தினசரி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் நடந்துட்டே வந்து கொண்டிருக்கிறது. திருப்போணத்தில் சிவகங்கை பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போன ஒரு சிறுவன், 7 வயசு சிறுவன் அங்கு பள்ளியில மர்மமான முறையில் அங்கு அவர் இறந்திருக்கிறார். அதற்கு நீதி விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அஜித்குமார் கொலை வழக்கிலும் நீதிபதிகள் நல்ல முறையில் செயல்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு முழுவதுமாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட நான் இப்ப நேரே திருப்போணத்துக்கு தான் இப்ப போறோம். எங்களுடைய நிர்வாகிகளோடு நாங்கள் திருப்போணத்துக்கு அவங்க வீட்டுல போய் துக்க விசாரிச்சு வரலாம்னு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி முடிச்சு நேரம் அங்கதான் போறோம். தமிழ்ல நுங்கம்பாக்கம் போலீஸ் நிலையத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிறுமி வந்து என்னன்னா கையில இன்ஜெக்ஷன் போடப்பட்டு அந்த சிறுமி உடலெல்லாம் வலி எடுக்குது அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அது பாலியல் துன்புறுத்தல் ஆளாகி இருக்கிறது. அதுவும் ஒரு போலீஸ் பெயர் சொல்லுகிறார்கள். இப்படி காவல் காக்கக்கூடிய காவலர்களே இன்றைக்கு இந்த குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் ஈஸியா சாரின்னு சொல்லிடுறாங்க. ஏற்கனவே 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு. ஆனா எதுவுமே லாக்அப் டெத் நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே படுகொலைன்னு தான் சொல்லணும். போலீசாரால் செய்யப்பட்ட படுகொலைகள். இது அனைத்திற்கும் முதலமைச்சரே பொறுப்பேற்க வேண்டும். முழுமையான நீதி விசாரணை வேண்டும். சிபிஐ நீதி விசாரணை வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காலையில உணவு சாப்பிட கூட குழந்தை அந்த சாம்பார்ல பள்ளி கிடந்திருக்கு. போன வாரம் தாராபுரம் மாவட்டத்துல அதே மாதிரி பள்ளி கிடந்திருக்கு. பள்ளி கல்வித்துறை, காவல்துறை இதெல்லாம் தமிழகத்தில் செயல்படுவதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அவங்க பேர்ல 2011 வழக்கு பதிவுப்பட்டு பல மோசடி வழக்கு. துணை முதலமைச்சருடைய உதவியாளருக்கே மூலமாக வேலை வாங்கி தருவோம்னு சொல்லி ஏற்கனவே வழக்கெல்லாம் இருக்கு. 2011 இருந்து அவங்களுடைய திருமணமே மிரட்டி தான் அவங்கள்ட்ட முதல் கணவர்கிட்ட வந்து மிரட்டி பணம் வாங்கிட்டு தான் வெளியே வந்திருக்காங்க. அதுவும் செய்யுது. நீங்க தான் யாருக்கு போன் பண்ணாங்க? தலைமை செயலகத்துக்கு யார் போன் பண்ணாங்க? அந்த தலைமை செயலகத்துல உள்ள அதிகாரிகள் யாருக்கு போன் பண்ணாங்க? இதையெல்லாம் முதலமைச்சர் தெளிவுபடுத்துவார். சும்மா சிம்பிளா சாரின்னு சொல்லிட்டு போனா, சாரின்னு சொல்றது அது ஒரு வகையில் அவங்களுடைய செய்த தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கதான் அர்த்தம். அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த நீதியெல்லாம் இது நீதி விசாரணை வேண்டும்.
சாரி சொல்லக்கூடிய முதலமைச்சர் வந்து தலைமை கழகத்துல யாருக்கு போன் பண்ணாங்க, அந்த அதிகாரி யார், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரி எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் சொல்றாரு. சுற்றுப்பயணத்துல பாஜகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு, பாஜக தலைவர்கள் செய்திகள் வருது, அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா, கலந்துக்கிறீங்களா? ஏற்கனவே போன் பண்ணி பேசியிருக்கோம், அவங்க பேசியிருக்காங்க. நான் 7ஆம் தேதி அந்த சுற்றுப்பயணத்தை கலந்து கொள்கிறேன். எல்லா இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் போற எல்லா இடங்களிலுமே பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் எல்லாருமே கலந்து கொள்வார்கள். ஆமா, இனி எல்லா போராட்டங்களிலும் ஒன்றிணைந்தே செயல்படுவாங்க. தேர்தலுக்கு முன்னாடி பாஜக கூட்டணியில பல கட்சிகள் விஜய் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில இணையலாம் அப்படிங்கிற இன்னைக்கு நடக்கக்கூடிய செயற்குழு கூட்டத்துல இது தொடர்பா உரிய விளக்கம் அளிக்க இருக்கிறதா விஜய் தரப்புல இருந்து தகவல் சொல்லியிருக்காங்க. நீங்க கூட்டணி தொடர்பா ஏதாவது பேசுறீங்களா? என்ன விளக்கம் அளிக்கிறதோ? இல்ல, அதை பத்தி நான் இப்ப எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் அவங்க செயற்குழு கூட்டம் நடக்குது, அதுல அவர்கள் விருப்பப்படி முடிவெடுப்பாங்க. ஆனா இந்த தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, 10 மாசம் இருக்கு. நல்லவே நடக்கும். இந்திய தலைவர்கள் வந்து விஜயை தொடர்பு கொண்டிருக்கிறோம் பேசிட்டாங்க. விஜய் கட்சியோ இல்ல விஜய் கட்சியினுடைய அதை பத்தி நான் இப்ப எதுவும் கருத்து சொல்ல முடியாது. அதை பத்தி நான் இப்பொழுது எதுவும் கருத்து சொல்ல முடியாது. சரி, இப்போ நீங்க திருவோணம் போறதா சொல்லுங்க, என்ன மாதிரியான அட்வைஸ், ஒரு ஃபினான்ஷியல் எய்டும் நீங்க ஹெல்ப் பண்ணலான்னு? ஏன்னா கட்சிகள் ஒரு மாதிரி ஒன்று வந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவை, இல்லை அவங்களுடைய டிமாண்ட் என்னன்றதை நீங்க அரசாங்கத்திற்கு எடுத்து வைப்பீங்களா? என்ன பிளான்? இல்ல, அவங்கள்ட்ட கேட்டுட்டு இப்போ ஏற்கனவே அரசாங்கத்துல அவருடைய சகோதரர்கள் வேலை கொடுப்பதா சொல்லி இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு ஏற்கனவே 5 லட்சம் ரூபாய் கொடுத்ததான்னு சொன்னாங்க. அது வந்து காணாது. மினிமம் ஒரு 50 லட்சம் ரூபாய் அங்க கொடுத்தால்தான் அந்த குடும்பத்துக்கு சரியா இருக்கணும். நாங்களும் எங்களுடைய உதவியை கண்டிப்பா செய்வோம். அஜித்குமார் மரணத்துல உடனடி நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு முதலமைச்சர் திமுக தரப்புல சொல்றாங்க. எஸ்பி வரை நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு. அதான் நாங்க கேட்கக்கூடிய கேள்வி, திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க சாத்தாங்குளம் பெரிக்ஸ், அதுக்கு அவங்க பொது தேர்தல் 2020 பொது தேர்தல் வரைக்கும் அந்த அதை வச்சு போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு இன்னும் ஒரு தீர்வு காணல. ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஞானசேகரனுக்கு 5 மாசத்திலே தீர்ப்பு வந்துருச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்துல ஞானசேகரனுக்கு 5 மாசத்திலே தீர்ப்பு வந்துருச்சு. ஆனா அந்த பெரிக்ஸுக்கு இன்னும் தீர்ப்பு வரவே இல்லை. இவன் ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. இதை வச்சுதான் ஆட்சிக்கே வந்ததாக வேற சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக சாத்தாங்குளம் பெரிக்ஸுக்கு ஒரு நீதி, அஜித்குமாருக்கு ஒரு நீதி அப்படிங்கிற மாதிரி இல்லாம எங்களுக்கு சிபிஐ விசாரணை. அதுதான் சிபிஐ விசாரணை எங்களுக்கு வேணும். சீக்கிரமா ஒப்படைக்க முதலமைச்சர் எதுலையாவது கொஞ்சம் சரியா செயல்படும். இதெல்லாம் மறைக்கிறதுக்காக வேண்டிதான் ஓரணியில் திரளுவோம், தமிழ்நாடு ஓரணியில் திரளுவோம். எனக்கு என்னது புரியவே இல்லை. எனக்கு நாங்களும் முதலமைச்சர் கூட தான் இருக்கோம். ஓரணி தமிழ்நாட்டு நன்மைக்காக ஓரணியில் திரளுவோம்னா அது முதலமைச்சர் பக்கத்தில் நாங்களும் இருக்க தயார் தான். இப்ப நம்ம அவரு கூட தான் இருக்கோம். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்குக்கும் முதலமைச்சர் என்ன சொல்கிறார் அதைத்தான் நாங்க குறை சொல்றோம். தனிப்பட்ட முறையில எங்களுக்கு நான் வந்து ரொம்ப அவர் முதலமைச்சர் விரும்பக்கூடிய, ஆனால் அது முதலமைச்சரா தமிழ்நாட்டுக்கு அவர் செய்ய வேண்டியதை செய்யல. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திமுக வந்து ஒரு பேரணியா ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி எல்லாத்தையும் பண்றாங்க. இப்ப அதிமுக நடைபயணம் போறாங்க. பாஜக ஏற்கனவே பண்ணிருக்கோம், வேலையாத்திரை எண்மண் மக்கள் எல்லாம் பண்ணிருக்கோம். பாஜக தனியா இந்த மாதிரி எதுனா நடைபயணமோ சுற்றுப்பயணமோ ஏற்பாடு பண்ண வாய்ப்பு இருக்கா? இனி பார்ப்போம், பொறுத்திருந்து பாருங்கள். நல்லா நடக்கும்.